அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசியினருக்கு 3ல் சூரியன் புதன், 4ல் அர்த்தாஷ்டம சனி, 5ல் சுக்கிரன் ராகு சந்திரன், 7ஆம் இடத்தில் குரு வக்கரமடைந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை முதல் குரு சாதகமாக வரப்போகிறார், வக்கர நிவர்த்தி அடையப் போகிறார். அஷ்டமத்தில் ராசிநாதன் செவ்வாய் வக்கரம், லாபஸ்தானத்தில் கேது. உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் சூரியன் சஞ்சரிப்பதும் 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அனுகூலமான அமைப்பு என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் தாங்கள் தைரியமாக செயல்படக்கூடிய பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் வக்கர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க இருப்பதால் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். தற்போது குறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படுவது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாக ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டமானது வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கும். சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்க முடியும். உங்கள் ராசிக்கு 5ல் ராகு, 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சாமர்த்தியமாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பேன். மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமில்லாமல் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கலாம். பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி தருவர். ராசிக்கு 5ல் சுக்கிரன் உச்சம் பெறுவது நல்ல அமைப்பு. 7க்கு உரியவன் 5ஆம் இடத்தில் பலம் பெறுவதால் குடும்ப உறவுகள் சாதகமாக இருக்கும். வீட்டில் அமைதி நிலவும். கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மறையும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். வெளிநாடு மற்றும் வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் உண்டு. ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வேலை கிடைக்கவில்லையே என்று சிரமப்படுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 6க்குரிய செவ்வாய் வக்கரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத சில நன்மைகள் அதிர்ஷ்டம் இருக்கும். குறுக்கீடுகள் அகலும். புதன் உங்களுக்கு வெற்றிகளை பெற்று தருவார். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அகலும். ராசிநாதன் செவ்வாய் வக்கரம் பெற்றிருப்பதால் சில காரியங்களை நீங்களே அவசரப்பட்டு செய்துவிட்டு இப்படி செய்து விட்டோமே என்று வருத்தப்படுவீர்கள். எனவே யோசித்து செய்ய வேண்டும். சனி அர்த்தாஷ்டம சரியாக உள்ளது. மார்ச் 28ஆம் தேதி வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு மார்ச் 29இல் நடைபெறும் சனி பெயர்ச்சி தங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. 5ல் உள்ள ராகுவால் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து போகும். இப்போதைக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் எதுவும் உங்கள் கைமீறி போகாது. ஆகவே தைரியமாக இருக்கலாம். ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் அவருடைய அனுகூலம் தேவை. கஷ்டங்கள் தீர முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.